Hello squad, welcome back to Behind the Arsenal. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நம்ம செகண்ட் பார்ட்டாக இருக்க போகுது ஃபர்ஸ்ட் வீடியோவோடது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வீடியோடது நான் லிங்க் தரேன். ஸோ மேக் ஷூர் யூ கைஸ் செக் தட் அவுட். ஸோ அது பார்த்த அப்புறம் இந்த வீடியோ நீங்கள் வாங்க, பிகாஸ் அந்த வீடியோவில் தான் இந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் பார்ட் ஆஃப் ஏவியேஷன் பற்றி நான் பேசியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம கோல்ட் வார் அண்ட் ஃபர்தரான வார்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். ஆல்சோ மெயினாக நம்ம மாடர்ன் வார்ஸ் பற்றி பேச போகிறோம். ஸோ நமக்கு இப்போ எவ்வளோ இம்பாக்ட் இருக்கணும்னு நம்ம பார்க்கலாம். So without any further ado, this is your host. Welcome back to Behind the Arsenal. Cold War. Jet Age begins. ஸோ நம்ம கோல்ட் வார் பார்த்தோம் அப்படின்னா 1945லேருந்து 1991 வரைக்கும் இந்த ஏரா இருந்திருக்கு. ஆல்சோ இது வந்துட்டு ஏவியேஷனில் ஒரு சென்ட்ரல் பார்ட்டாக இருந்திருக்கு. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நம்ம மிலிட்ரியாக இருக்கட்டும், பொலிட்டிக்கலாக இருக்கட்டும், டெக்னாலஜிக்கல் காம்படிஷனாக இருக்கட்டும். ஸோ ஏவியேஷன் வந்துட்டு ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ இந்த காம்படிஷனில் நம்ம மெயினாக பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஸ் வெல் அஸ் சோவியட் யூனியனில் வந்துட்டு ஒரு மேஜரான ஒரு காம்பேக்ட் இருந்திருக்கு. ஸோ இவங்க வந்துட்டு ட்ராமேட்டிக்கலி போத் சைட்ஸ் ஒரு அட்வான்ஸ்ட் மிலிட்ரி அண்ட் சிவில் ஏவியேஷனோட சேஞ்சை நம்ம பார்க்க முடியும். டெக்னாலஜிக்கல் எவல்யூஷன் நம்ம பார்க்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஜெட் ப்ரொபல்ஷன் வந்துட்டு ரொம்பவே ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ஆயிருக்கு. எதர் சைட் ஆல்சோ இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஆல்சோ இன் சோவியட் யூனியன், ரெண்டு சைடுமே ஒரு பேசிக்கான ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் நம்ம பார்க்க முடியும் இந்த ஏரால. ஸோ பேசிக்காக நார்மல் காம்பேக்ட் ஏர்க்ராஃப்ட் எல்லாமே வந்துட்டு ஜெட் பவருக்கு வந்துட்டு கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ பேசிக்காக வேர்ல்ட் வார் செகண்ட் ப்ராப்பலர் பெயிண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஜெட் பவருக்கு நம்ம மாற்றிருக்கோம். ஆல்சோ ஒரு ஹியூஜ் அப்டேட் எதில் வந்திருக்கு நமக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் சானிக் ஃப்ளைட்ஸ். ஸோ சூப்பர் சானிக் ஃப்ளைட்ஸ்னால் ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த ஃப்ளைட்ஸ் விச் கேன் ட்ராவல் ஃபாஸ்டர் தேன் சவுண்ட், அந்த மாதிரி உள்ள ஃப்ளைட்ஸ் எல்லாமே வந்துட்டு சூப்பர் சானிக் ஃப்ளைட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஏரால சூப்பர் சானிக் ஃப்ளைட் வந்துட்டு அச்சீவ் பண்ணது வந்துட்டு ஒரு கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட். ஸோ இதோட எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெல் X1 1947 இது லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட். நம்ம நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீசிங்லி காமன் வந்துட்டு நமக்கு ஆப்ரேஷன் ஃபைட்டர்ஸில் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பாம்பர்ஸ் இருக்குது. அதோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா MiG-21 F-100 சூப்பர் சாப்ரே வந்து நம்ம பார்க்க முடியும் இந்த ஏரால. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் பிகஸ்ட் டெக்னாலஜிக்கல் எவல்யூஷன் எது அப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னா மிசைல் ரெவல்யூஷன். ஸோ மிசைல் ரெவல்யூஷன் வந்துட்டு நமக்கு கைடடாக இருந்திருக்கு. ஸோ நமக்கு பேசிக்காக இதில் பார்த்தோம் அப்படின்னா ஏர் டு ஏர் வந்துட்டு ஒரு மீடியமாக இருந்திருக்கு, ஏர் டு கிரவுண்ட் வந்துட்டு ஒரு மீடியமாக இருந்திருக்கு, சர்ஃபேஸ் டு ஏர் வந்துட்டு ஒரு மீடியமாக இருந்திருக்கு. ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஒரு மிசைல் ரெவல்யூஷனில் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ மிசைல்ஸ் காமன்லி SAMs அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்துட்டு இன்டகலாக இருந்திருக்கு ரெண்டு சைடுமே. ஸோ இந்த எந்தெல்லாம் சைடு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அஃபென்ஸ் ஆஸ் வெல் அஸ் டிஃபென்ஸில் வந்துட்டு ரெண்டு சைடுலுமே மிசைல் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ இந்த கான்செப்ட் ஆஃப் இன்டர்கான்டினென்டல் பெலிஸ்டிக் மிசைல்ஸ் ICBMs நம்ம சொல்லுவோம். இது வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ் வந்துட்டு லெஸ் சென்ட்ரலாக இருந்திருக்கு இந்த டர்ம்ஸ் ஆஃப் நியூக்ளியர் டெட்டரன்ஸ். ஸோ மிலிட்ரி ஏவியேஷன் பார்க்கும்போது நமக்கு நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ஒன்று நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அப்டேட் நம்ம பார்க்கும்போது நமக்கு அட்வான்ஸ் ஃபைட்டர்ஸ் ஆல்சோ இன்டர்செப்டார் எல்லாமே ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ மேஜர் கீ ஏவியேஷன் நம்ம பார்க்கும்போது USAவும் சோவியட் யூனியனும் நிறைய ஃபைட்டர்ஸ் அண்ட் பாம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ USA பார்க்கும்போது நமக்கு F-86 சாப்ரே இருக்குது, F-4 Phantom 2 இருக்குது, F-100 சூப்பர் சாப்ரே இருக்குது, SR-71 Blackbird இருக்குது, B-52 சாட்ரோ ஃபோர்ட்ரஸ் இருக்குது. இதில் வந்துட்டு சிலது எல்லாமே வந்துட்டு ரிகானிசன்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க, சிலது எல்லாமே வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சோவியட் யூனியன் நம்ம பார்க்கும்போது ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம ஒன்றா பார்த்தோம் அப்படின்னா MiG-15 இருக்குது, MiG-21 இருக்குது, MiG-23 இருக்குது, Tu-95 இருக்குது, MiG-25 இருக்குது. ஸோ இதில் மேஜர் டேக்அவே அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா MiG சீரிஸ் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் நம்ம சோவியட் யூனியனில் ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கீ பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரிகானிசன்ஸ் வந்துட்டு ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருந்திருக்கு கம்பேர்ட் டு ஆஃப் World War I அண்ட் World War II. ஸோ நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஹை ஆல்டிடியூட் ஏர்க்ராஃப்ட். ஸோ ஹை ஆல்டிடியூட் ஏர்க்ராஃப்ட்டுங்கிறது பேசிக்காக என்னென்னா ஹையரான ஆல்டிடியூடில் அது ஃப்ளை ஆகும். ஸோ நம்ம ஜென்ரலாக இருக்க ஃப்ளைட் வரைக்கும் ஹையராக ஃப்ளை பண்ணும்போது நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஒன்றா பார்க்கலாம். ஸ்டெல்த் பாம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு செப்பரேட் டாபிக்ஸே இருக்குது. ஸோ அதை பற்றி நான் லேட்டராக கவர் பண்ணுறேன். ஸோ இதோட எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா U-2 SR-71 இந்த மாதிரி உள்ள ஏர்க்ராஃப்ட் எல்லாமே வந்துட்டு மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ நம்ம பேசாத ஒரு விஷயம் என்னென்னா ஹெலிகாப்டர்ஸ். ஸோ ஹெலிகாப்டர்ஸ் வந்து பேசிக்காகவே நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ஒரு மெச்சூரிட்டியான ஒரு விஷயமாக பார்த்துருக்காங்க. ஏன்னா நமக்கு ட்ரூப் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும் சரி, அட்டாக்காக இருக்கட்டும் சரி, சர்ச் அண்ட் ரெஸ்கியூவாக இருக்கட்டும் சரி, நிறைய விஷயங்களுக்கு நமக்கு ஹெலிகாப்டர்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு UH-1 இருக்குது, USAல Huey யூஸ் பண்ணியிருக்காங்க, MiG-8 வந்துட்டு நம்ம ரஷ்யன் சோவியத் யூஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ நமக்கு இந்த கான்செப்ட் ஆஃப் ஏர் சுப்பீரியாரிட்டி அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. பேசிக்காக அது என்ன அப்படின்னா டாமினேஷன் ஆஃப் த ஸ்கைஸ். ஸோ ஸ்கைஸில் யார் வந்துட்டு ஒரு மேஜர் டாமினன்ஸ் வச்சுருக்காங்க, யார் சுப்பீரியர்னு காட்டுறது தான் இந்த கான்செப்ட் ஆஃப் ஏர் சுப்பீரியாரிட்டி. ஸோ இது பேசிக்காக என்ன அப்படின்னா நமக்கு யார் வந்துட்டு நியூக்ளியர் ஆர்ம்டு பாம்பர்ஸ் நிறைய வச்சுருக்கா, மிசைல்ஸ் யார் நிறைய வச்சுருக்கா அப்படிங்கிறது தான் இந்த பேசிக்கான கான்செப்ட். இதில் வந்துட்டு நமக்கு ஸ்ட்ராட்டஜி ஆஸ் வெல் அஸ் டெக்னாலஜி வந்து ரொம்பவே ஷேப் பண்ணியிருக்கு. டாக்டிக்கல் இனோவேஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நான் பழைய வீடியோவில் மென்ஷன் பண்ண மாதிரி நமக்கு ரேடார் வந்துட்டு ரொம்பவே ஒரு இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு World War II ஆஸ் வெல் அஸ் இன் திஸ் வார். ஸோ நமக்கு கவுண்டர் மெஷர்ஸ் வந்துட்டு ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ நமக்கு வந்துட்டு ஏர்க்ராஃப்ட் சர்வைவபிலிட்டி அண்ட் மிஷன் எஃபெக்டிவ்னஸ் வந்துட்டு ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஏர்க்ராஃப்ட் ரோல்ஸ் அண்ட் ஸ்பெஷலைசேஷன். ஸோ நம்ம இதில் மெயினாக பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா ஃபைட்டர்ஸ், பாம்பர்ஸ், அட்டாக் ஏர்க்ராஃப்ட், ரிகானிசன்ஸ் அண்ட் சர்வைலன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஏர்லிஃப்ட். ஸோ நம்ம இதை ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபைட்டர்ஸ் இருக்குது. ஃபைட்டர்ஸ் ஆஸ் ஐ மென்ஷன் பிஃபோர் சூப்பர்சோனிக் ஏர் அப்படிங்கிற ஒரு சுப்பீரியாரிட்டி வந்துட்டு நம்ம இந்த ஃபைட்டர்ஸ் ஏரால நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்துட்டு ஆல் வெதர் இன்டர்செப்டர். ஸோ இன்டர்செப்டார் வந்துட்டு பேசிக்லி ஒரு ஸ்பெஷலைஸ் டைப் ஆஃப் ஃபைட்டர். எதுக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நமக்கு டிஃபென்சிவ் மிஷன்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு இன்டர்செப்ட் பண்ணுறது. ஸோ பேசிக்காக இந்த நேம் வந்துட்டு இன்டர்செப்டராக மாறிச்சு. இது பேசிக்காக ஒரு டிஃபென்ஸ் மிஷனில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இன்டர்செப்டாரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ வந்துட்டு பேசிக்கான ஃபைட்டர்ஸ் வந்து நமக்கு மல்டி ரோல் ஜெட்ஸாக இருந்திருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு பாம்பர்ஸ் இருக்குது. ஸோ பாம்பர்ஸ் வந்துட்டு ஆல்டிடியூட் பவுண்ட் ஹெவியாக இருந்திருக்கு. ஸோ ஆல்டிடியூட் பவுண்ட் ஹெவி அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஸோ பேசிக்காக இப்போ உள்ள ஏர்க்ராஃப்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது பேசிக்காக ஒரு நார்மல் ஹைட்டுக்கு தான் ஃப்ளை ஆகும். பட் நம்ம இந்த பாம்பர்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த சூப்பர்சோனிக் டைப்ஸ் எஸ்பெஷலாக பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்பவே ஹைட்டில் பறந்துருக்கு. இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நமக்கு ரேடார்லாம் இது தெரியாது. ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆஸ் வெல் அஸ் ஒரு இனோவேஷனாக பார்த்துருக்காங்க. இதோட எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா B1, Tu-160 இந்த மாதிரி பாம்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அட்டாக் ஏர்க்ராஃப்ட். ஸோ அட்டாக் ஏர்க்ராஃப்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு க்ளோஸ்ட் ஏர் சப்போர்ட் ஆஸ் வெல் அஸ் ஆன்டி ஆர்மர் மிஷன்ஸ்க்கு எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா A-10 Thunderbolt 2, SU Frogfoot. இது வந்து நம்ம யூனியன் சோவியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரிகானிசன்ஸ் அண்ட் சர்வைலன்ஸ். ஸோ நம்ம ரிகானிசன்ஸ் அண்ட் சர்வைலன்ஸ் பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு இது ஆக்சுவலி இம்ப்ரூவ் ஆகி தான் இருந்திருக்கு. ஃப்ரம் World War Iலேருந்து World War II வரைக்கும் நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கு. ஸோ நம்ம பேசிக்காக இதில் ஒரு டேக்அவே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக்ஸ் ஆஸ் வெல் அஸ் டாக்டிக்கல் ஃபோட்டோ ரிகானிசன்ஸ் பார்க்க முடியும். ஸோ ஃபோட்டோ ரிகானிசன்ஸ் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஏரியல் ஃபோட்டோகிராஃபி இருக்குல்ல, பேசிக்காக ஒரு ஆக்சுவலாக ஒரு டெரெயினுக்கு போயிட்டு அது வந்துட்டு எனிமியோட ஒரு டெரெயினாக இருக்கலாம் ஆர் நார்மல் டெரெயினாக இருக்கலாம். இது எக்ஸாமின் பண்ணுறதுக்கு நமக்கு ஏரியல் ஃபோட்டோகிராஃபி எடுப்போம். ஸோ இது வந்து ஒரு பெட்டரான நமக்கு ஆக்சுவல் ரிகானிசன்ஸ் வழியாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா நமக்கு ஃபோட்டோ ரிகானிசன்ஸ் இல்லை ஒரு கான்செப்ட் இருக்குது. இது வந்துட்டு இது ரொம்பவே ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு இந்த ஏரால. ஸோ பேசிக்காக இது வந்துட்டு ஒரு பெட்டர் மெத்தடாக மாறி இருக்குது. எலக்ட்ரானிக் சர்வைலன்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இதோட எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா E3, AWACS அந்த மாதிரி உள்ள மாடல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க சர்வைலன்ஸ்க்கு. டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஏர்லிஃப்ட். ஸோ டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஏர்லிஃப்ட் வந்துட்டு ஒரு மேஜர் ரோல் அகெயின். ஏன் அப்படின்னா நமக்கு இப்போ நிறைய ஏர்க்ராஃப்ட் வர தொடங்கிடுச்சு நம்ம கோல்ட் வாரில். ஸோ இதுக்கு நமக்கு கேரி பண்ணுறதுக்கு நீட் இருக்கும்ல. ஸோ நமக்கு கார்கோ பிளைன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா C-130 ஹெர்குலிஸ், AN-12 யூஸ் பண்ணியிருக்காங்க. சிவில் ஏவியேஷன். ஸோ சிவில் ஏவியேஷன் ரொம்பவே ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. இதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு கோமெட் இருக்குது, Boeing 707 இருக்குது, Tupolev Tu-104 இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ இது எல்லாமே எதுக்குள்ளாடி வரோம் அப்படின்னா ஜெட் ஏர்லைனர்ஸ்க்குள்ளாடி வரும். இது ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏரோநாட்டிக்கல் இனோவேஷன்ஸ் நிறையவே இருந்திருக்கு. இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நேவிகேஷன், சேஃப்டி அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதோட மெயின் விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு மிலிட்ரி R&Dக்கு ரேப்பிடாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியும். ஸோ குளோபல் ஏர் ட்ராவல் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு மேஜராகவே ஒரு பெரிய ஸ்பைக் நம்ம பார்க்க முடியும் இந்த இண்டஸ்ட்ரியில். ஸோ நமக்கு மேஜர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு கெட்டுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த சிவில் ஏவியேஷனில் நம்ம பார்க்க முடியும் இந்த ஏரால. இம்பேக்ட் அண்ட் லெகசி. ஸோ இம்பேக்ட்டு நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயம் நமக்கு ஆப்வியஸாக நான் இப்போ சொன்னதை வச்சு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ நம்ம மெயினாக ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நமக்கு இனோவேஷன் இன் ஏவியேஷன். ஆல்சோ வந்துட்டு நமக்கு ஸ்பீட் வந்துட்டு ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. நமக்கு சூப்பர்சோனிக் ஸ்பீட் வந்துட்டு அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஆல்டிடியூட், ரேஞ்ச், வெப்பன்ஸ் அண்ட் மெட்டீரியல் சயின்ஸ் வந்துட்டு நமக்கு ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ஏர் பவர் வந்துட்டு கம்பேர்ட் டு World War I நான் ஃபஸ்ட்டே அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு ஐக்கானாக இருந்திருக்கு சின்ஸ் World War II. கோல்ட் வாரில் இது வந்து ஒரு ப்ரைமரி இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மாறி இருக்குது பேசிக்காக ஒரு பவர் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஸ்ட்ராட்டஜியில். ஸோ நமக்கு ஒரு குளோபல் ரீச்சாக இருக்கட்டும் சரி, மிலிட்ரி டாக்டரினாக இருக்கட்டும் சரி, ஜியோ பொலிட்டிக்ஸாக இருக்கட்டும் சரி, எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஏர் பவர் வந்துட்டு ஒரு டாமினன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இதில் நம்ம அஃப்கோர்ஸ் நமக்கு ஜெட் இன்ஜின் எஃபிஷியன்சி வந்துட்டு மேஜராக ஸ்டெப் பை ஸ்டெப் இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம இந்த கோல்ட் வாரில் பார்க்க முடியும்.
வியட்நாம் மிசைல்ஸ் அண்ட் டாக் ஃபைட்ஸ். ஸோ இந்த ஏராவை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 1955 1975 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த வியட்நாம் வாரில் வந்துட்டு ஏர் காம்பேக்ட் வந்துட்டு மெயினாகவே ஒரு இம்பேக்டாக இருந்திருக்கு அகெயின். ஸோ இதோட இன்ட்ரொடக்ஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த டாபிக் நான் கவர் பண்ணும்போதே நான் ஃபர்ஸ்ட் சொல்ல மாதிரி இது ஒரு மிசைல்ஸோட ஒரு மெயின் இனோவேஷனாக இருந்திருக்கு. ஸோ மிசைல்ஸோட ஒரு பிக்கஸ்ட் ஏரா வந்து இந்த வியட்நாம் வாரில் நம்ம பார்க்க முடியும். ஸோ வியட்நாம் வாரில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏர் காம்பேக்ட் வந்துட்டு கைடட் மிசைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நான் ஃபஸ்ட்டே மென்ஷன் பண்ண மாதிரி ஏர் டு ஏர் அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா டாக் ஃபைட்ஸோட ரிட்டர்ன் வந்துட்டு திருப்பி பார்க்க முடியும். ஸோ டாக் ஃபைட்ஸ் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டே நான் ரிப்பீட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டாக் ஃபைட்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக ஒரு சின்ன ஏர் டு ஏர் காம்பேக்ட் தான் நம்ம டாக் ஃபைட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்துட்டு பேசிக்கான கீ டாக்டரினியல் டெக்னாலஜிக்கல் ஷிஃப்ட்ஸ் எல்லாமே பார்க்க முடியும். ஸோ நம்ம யூஎஸ்ஏ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏர்லி ஜென்ரேஷன் மிசைல்ஸை இந்த ஏரால தான் பார்க்க முடியும். இதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா AIM-7, AIM-9, AIM-F ஃபால்கான். ஸோ இதில் மெயின் டேக்அவே அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா AM சீரிஸ் வந்துட்டு மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஹவவர் நமக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தோம் அப்படின்னா பாதிக்க மேலே மிசைல்ஸ் எல்லாமே வந்துட்டு மேல்ஃபங்க்ஷன் ஆயிருக்கு. ஆல்சோ நிறைய சினேரியோஸில் இது வந்துட்டு மிஸ் ஆயிருக்கு. ஆல்சோ ஹை ஸ்பீட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இதுக்கு வந்திருக்கு. ஸோ பேசிக்காக யூஎஸ்ஏ வந்துட்டு இது ப்ரீ வார் எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ணலை. ஸோ ஒரு பெரிய ப்ராப்ளம் யூஎஸ்ஏ ஃபேஸ் பண்ணது என்ன அப்படின்னா F4 ஃபேண்டம்ஸ் வந்துட்டு கன் இல்லாமல் இருந்திருக்கு. ஸோ பைலட்ஸ்க்கு வந்துட்டு ஹெல்ப்லெஸ்ஸாக இருந்திருக்காங்க க்ளோஸ் காம்பேக்ஸில். ஸோ இவங்க இதில் என்ன மேஜராக ஒரு ப்ராப்ளமாக பார்த்துருக்காங்க அப்படின்னா மிட் வார்லேயே வந்துட்டு F4 மாடலுக்கு போயிருக்காங்க. இதில் பேசிக்காக இன்டர்னல் கேனல்ஸ் இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்ஏ வந்துட்டு அவங்க ஏர்ஃபோர்ஸில் விஷுவல் ஐடி இருந்தால் தான் ஃபயர் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்தாங்க. இது ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன கொண்டு வந்திருக்கு அப்படின்னா லாங் ரேஞ்சான ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்துட்டு இது எலிமினேட் பண்ணியிருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேரோ அப்படிங்கிற ஒரு மிசைல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸோ இந்த மிசைல்ஸ் எல்லாமே க்ளோஸ் ரேஞ்ச் என்கேஜ்மெண்ட்டில் ரொம்ப டேஞ்சரஸான சிச்சுவேஷன்லேயும் என்கேஜ் ஆகிறதுக்கு யூஸ் ஆயிருக்கு. ஸோ நார்த் வியட்நாமீஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க MiG பைலட்ஸ் எல்லாமே வந்துட்டு கிரவுண்ட் கண்ட்ரோல் இன்டர்செப்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது GCIன்னு சொல்லுவோம். ஸோ இது பேசிக்காக என்ன அப்படின்னா ஹிட் அண்ட் ரன் டாக்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹிட் அண்ட் ரன் டாக்டிக்ஸில் என்னென்னா வல்னரபிள் பாம்பர்ஸ் எல்லாமே டார்கெட் பண்ணி ஈஸியாக குவிக்காக எஸ்கேப் ஆகிறதுக்குள்ளாடி சூப்பர் மெனூவரபிலிட்டியும் ஸ்மால் சைஸும் இருக்கிறதால எஸ்கேப் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஆல்சோ யூஎஸ்ஏ பார்க்கும்போது அவங்க ஏர் காம்பேட் ட்ரெயினில் வந்துட்டு ரொம்பவே நெக்லெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன யோசிச்சிருக்காங்க அப்படின்னா மிசைல்ஸ் வந்துட்டு டாக் ஃபைட்டில் வந்துட்டு யூஸ்லெஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இது அமெரிக்கன் பைலட்ஸ் வந்துட்டு அன்ப்ரிப்பேர்டாக இருந்திருக்கு. ஸோ நார்த் வியட்நாமீஸ் இவங்க வந்து ரொம்பவே வெல் ட்ரெயினாக இருந்திருக்காங்க. இவங்க அகேன்ஸ்ட் யூஎஸ்ஏ வந்துட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டாக நமக்கு வியட்நாம் வாரில் வந்துட்டு டாக் ஃபைட் அப்படிங்கிற கான்செப்டை நான் ஆஸ் ஐ மென்ஷன் பிஃபோர் திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. ஃபுல்லாகவே ஃபோக்கஸ் அதுக்கு திருப்பி இருக்காங்க. ஸோ இதனால யூஎஸ்ஏ வந்துட்டு அவங்க ஹோல் ஏர் காம்பேக்ட் உள்ள டாக்டர் வந்துட்டு ரீதிங்க் பண்ணாங்க. இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எலைட் ப்ரோக்ராம்ஸ், ஸோ எலைட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் சச்சஸ் டாப் கன், ரெட் ஃப்ளாக் இந்த மாதிரி உள்ள ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸில் அவங்க திருப்பி இன்வெஸ்ட் பண்ணி பெட்டர் ரீகெயின் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஏர் காம்பேக்ட் டாமினன்ஸு. ஸோ ஏர் டு ஏர் கில் ரேஷியோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ரொம்பவே குறைஞ்சிருக்கு. கொரியா வார் லெவல்ஸில் சம்டைம்ஸ் 2:1 ரேஷியோ வரைக்கும் போயிருக்கு. பட் நமக்கு மேஜர் இம்பேக்ட் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் எதில் பார்த்துருக்கோம் அப்படின்னா நமக்கு காம்பேக்ட் ட்ரீல வந்துட்டு IFFS சிஸ்டமில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் பேசிக்காக என்னெல்லாம் ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெட்டர் கன், மிசைல் இன்டெகிரேஷன் அண்ட் அப்கிரேடட் டாக்டிக்ஸ் எல்லாமே நமக்கு யூஎஸ்ஏக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி நமக்கு ஹியூஜ் அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால நமக்கு யூஎஸ்ஏ வந்துட்டு ரீகெயின் பண்ணியிருக்கு நம்மளோட ஏர் சுப்பீரியாரிட்டியை. மாடர்ன் வார்ஸ் ரியல் காம்பேக்ட் யூஸ். அஃப்கோர்ஸ் மாடர்ன் வார்ஸில் நமக்கு ஏவியேஷன் வந்துட்டு மறக்கவே முடியாது. பிகாஸ் நமக்கு அவ்வளோ ஷேப் பண்ணியிருக்கு நம்மளோட ப்ரீவியஸ் வார்ஸ் எல்லாமே. ஸோ நம்ம கீ டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்டெல்த் இன்டெகிரேஷன் இருந்திருக்கு, ப்ரெசிஷன், அன்மேன் சிஸ்டம். ஸோ இதெல்லாம் பேசிக்காக ரீடிஃபைன் பண்ணியிருக்கு ஏர் பவர் இன் டர்ம்ஸ் ஆஃப் டாக்டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி, ஏர்க்ராஃப்ட் அண்ட் டெக்னாலஜிஸ். ஸோ 5th ஜென்ரேஷன் ஆஃப் ஃபைட்டர்ஸ் வந்துட்டு நம்ம இந்த ஏரால பார்க்கலாம். ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா F-22 ராப்டர் இருக்குது, F-35 லைட்னிங் 2 இருக்குது, Su-57 இருக்குது, ஆல்சோ J-20 இருக்குது. இதோட கீ ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்டெல்த், அட்வான்ஸ் சென்சார்ஸ், நெட்வொர்க்கிங் ஏவானிக்ஸ் அண்ட் மல்டி ரோல் கேப்பபிலிட்டிஸ் இந்த மாதிரி ஃபைட்டர்ஸ்க்கு இருக்குது. மெயினான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நமக்கு ஸ்டெல்த் பாம்பர்ஸில் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு B-12 ரைடர் இருக்குது. இது இன்னும் டெவலப்மெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ இதோட மெயின் காம்போனன்ட் என்ன அப்படின்னா இது நியூக்ளியர் ஆஸ் வெல் அஸ் நார்மல் மிஷன்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ மல்டி ரோல் ஃபைட்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நமக்கு F-16 இருக்குது, ரஃபெல்லே இருக்குது, கிரிப்மென் இருக்குது. இதெல்லாமே வந்துட்டு கிரிட்டிக்கலாக இருக்கிறது காரணம் என்னென்னா அவங்களோட வெர்சிட்டாலிட்டி ஆஸ் வெல் அஸ் காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ்னால தான். ட்ரோன்ஸ் அண்ட் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ். ஸோ இது நம்ம சிம்பிளாக UAVஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்காக ட்ரோன்ஸ் எல்லாமே வந்துட்டு ரெவல்யூஷனைஸ் பண்ணியிருக்கு. நம்ம சர்வேலன்ஸாக இருக்கட்டும் சரி, டார்கெட்டிங்காக இருக்கட்டும் சரி, ஸ்ட்ரைக் ஆப்ரேஷனாக இருக்கட்டும் சரி, எல்லாமே வந்துட்டு ட்ரோன் வந்துட்டு ஈஸியராக இருந்திருக்கு.
ஸோ இதோட சைஸ் வந்துட்டு ஸ்மால்லேருந்து கமர்ஷியல் குவாட்காப்டர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். ஸோ இதில் ஹை அண்ட் சிஸ்டம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா MQ-9 ரீப்பர் இருக்குது, பேராக்டர் TB2 இருக்குது, ஹெரான் இருக்குது, சைனீஸ் விங் லாங் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஹை அண்ட் ட்ரோன்ஸாக இருந்திருக்கு. ஸோ நம்ம அன்மேண்ட் அண்ட் ரிமோட்லி பைலட்டட் ஏர்க்ராஃப்டோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட இன்டெலிஜென்ஸ், சர்வேலன்ஸ் ஆஸ் வெல் அஸ் ரெகானிசன்ஸ் தான். ஸோ பேசிக்காக இவங்களோட ப்ரெசிஷன் ஏர் ஸ்ட்ரைக்ஸ் வந்துட்டு பெஸ்ட்டாக இருந்திருக்கு கம்பேர்ட் டு ஆஃப் மேண்ட் ஏர்க்ராஃப்ட். ஸோ பேசிக்காக இவங்க எலக்ட்ரானிக் வார்ஃபேராக இருக்கட்டும், லாஜிஸ்டிக்ஸாக இருக்கட்டும், அன்மேன் சிஸ்டம் வந்துட்டு ஒரு பெட்டர் அப்ரோச்சாக இருந்திருக்கு. ஸ்வாம் ட்ரோன் நம்ம பார்க்கும்போது இதோட டாக்டிக்ஸ் வந்துட்டு இன்னும் எமர்ஜ் ஆகி தான் இருக்குது, எனேபிளிங் லார்ஜ் நம்பர்ஸ் ஆஃப் ட்ரோன். ஸோ இது வந்து ஒரு சேச்சுரேஷன் இன் டிஃபென்ஸ் நம்ம பார்க்க முடியும். ஸோ பேசிக்காக வந்துட்டு யுக்ரைனில் கூட இந்த மாதிரி ட்ரோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ ட்ரோன்ஸ் வந்துட்டு 2 ஸ்டேட்லேயுமே யூஸ் பண்ண முடியும். ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு மேஜராக உள்ள இர்ரெகுலர் ஃபோர்ஸஸ் நம்ம பார்க்கும்போது கான்ஃப்ளிக்ஸ் லைக் யுக்ரைன், சிரியா, மிடில் ஈஸ்ட்டில் வந்துட்டு நமக்கு ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ ஒரு பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னா நமக்கு ஏஐ இன்டெகிரேஷன். ஸோ ஏஐ இன்டெகிரேஷன் இருக்கிறதுனால நமக்கு ஆட்டோனமஸ் டார்கெட்டிங் வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கு. நேவிகேஷனாக இருக்கட்டும் சரி, ஸ்வாமின் பிஹேவியர்ஸாக இருக்கட்டும் சரி, நமக்கு ஹியூமன் ரிஸ்க், ஹியூமன் இன்வால்மெண்ட்டை ரொம்பவே குறைச்சிருக்கு. மிசைல்ஸ் அண்ட் ப்ரெசிஷன் வெப்பன்ஸ் மாடர்ன் வார்ஸ் நம்ம பார்க்கும்போது நமக்கு PGM, அதர்வைஸ் நோன் அஸ் ப்ரெசிஷன் கைடட் மினிஷன்ஸ். ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டமஹாக் இருக்குது, கேலிபர் இருக்குது, ப்ராமோஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு PGMஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆப்வியஸாக ஹைப்பர்சோனிக் ஸ்பீட்லேயும் போகும். ஸோ இட் இஸ் ஹென்ஸ் கால்ட் அஸ் ஹைப்பர்சோனிக் வெப்பன்ஸ். ஸோ நம்ம இதோட ஸ்பீடு பார்த்தோம் அப்படின்னா Mach 5+ நம்ம பார்க்கலாம். ஸோ மேக்ங்கிறது ஒரு யூனிட் ஆஃப் ஸ்பீட் தான். ஸோ Mach 5+ங்கிறது ஆல்மோஸ்ட் லைக் 5 times த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட். ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ஹைப்பர்சோனிக் வெப்பன்ஸ் இருக்கும். ஆல்சோ இதோட ப்ரெசிஷன் வந்துட்டு ஒரு மேஜர் ரோலும் வந்துட்டு ப்ளே பண்ணியிருக்கு இந்த மாதிரி ஹைப்பர்சோனிக் வெப்பன்ஸில். ஏர் டிஃபென்ஸ் அண்ட் கவுண்டர் மெஷர்ஸ். ஸோ நமக்கு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அட்வான்ஸ்மெண்ட் இன் ரேடார் வந்துட்டு ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ நமக்கு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருக்கு. ஸோ நமக்கு இன்டெகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் வந்திருக்கு. ஸோ இதோட எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா S-400, பேட்ரியாட், அயன் டாம் இந்த மாதிரி உள்ள டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்காக இது கவுண்டர் மெஷர் எதுக்கெல்லாம் கொடுக்கும் அப்படின்னா நமக்கு ஸ்டெல்த்தாக இருக்கும் சரி, நமக்கு மிசைல்ஸாக இருக்கட்டும் சரி, ட்ரோன்லேருந்து ஒரு அட்டாக் வருதா இருக்கட்டும் சரி, எல்லாமே இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து டிடெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு கவுண்டர் மெஷரும் பண்ணும். அகெயின் நமக்கு ரேபிட் எவல்யூஷன் ஹைப்பர்சோனிக் ஸ்பீடில் வந்துட்டு பார்க்க முடியும். ஸோ ஹைலி மெனோரபிள் வெப்பன்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு ட்ரெடிஷ்னல் டிஃபென்ஸுக்கு ஒரு சேலஞ்சாக இருந்திருக்கு. டாக்டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதில் நம்ம மெயினாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேராக இருந்திருக்கு. ஸோ பேசிக்காக நமக்கு ஷேரிங் டேட்டா வந்து ரியல் டைமாக இருந்திருக்கு. ஸோ நம்ம பழைய வார்ஸ்லாம் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பேசிக்காக கம்யூனிகேஷன் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்திருக்கும். இதில் நமக்கு பெட்டராக வந்துட்டு நமக்கு ஒரு ஷேரிங் டேட்டா வந்து ரியல் டைமில் இருந்திருக்கு. இன்டெகிரேட்டிங் கம்யூனிகேஷன்ஸ், நேவிகேஷன், ISR டார்கெட் பண்ணுறது எல்லாமே சிங்கிள் சென்ட்ரிக் வார்ஃபேராக இருந்ததுனால நமக்கு எல்லாமே ஈஸியாக இருந்திருக்கு இன் த டர்ம்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ நமக்கு மெயின் டாக்டிக்ஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு கம்பைன்ட் மேண்ட் அண்ட் அன்மேன் டீம்ஸ். ஸோ பேசிக்காக நமக்கு நார்மல் ஏர்க்ராஃப்டாக இருக்கட்டும் சரி, ட்ரோன்ஸாக இருக்கட்டும் சரி, ரெண்டுமே சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது நமக்கு ஒரு பெட்டர் டாக்டிக்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஸ்ட்ராட்டஜி நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு லார்ஜ் ஸ்கேலாக வந்துட்டு ட்ரோன்ஸ் அண்ட் மிசைல்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு டாக்டரே கம்ப்ளீட்டாக மாறுறதுனால நமக்கு ஹை டெம்போ ஆப்ரேஷன்ஸ் ஸ்மாலர் ஹியூமன் ஃபுட் பிரிண்ட்ஸ்னாலே நடக்குது. ஸோ இது ஆப்வியஸ் தான். ஸோ நமக்கு எல்லாமே வந்துட்டு ஒரு ஹியூமன் தான் பண்ணணும்னு கிடையாது இப்போ உள்ள ஏரால. ஸோ பேசிக்காக ஹியூமனோட இன்வால்மெண்ட் ரொம்பவே குறையும். So that's all for today's video. So இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். So make sure you guys subscribe as well as like this video. Also இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். பிகாஸ் அதில் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ஏவியேஷன் பற்றி பேசியிருக்கேன். So I'll see you guys in the next video. Till then, bye.